ஹாய் நண்பர்களே, உங்கள் வீட்டு ஏரியாவில் டெய்லி இல்லை வாரத்தில் 3 நாள் 4 நாள் நைட்டில் தொடர்ந்து கரண்ட்டு போகுதா, பவர் கட் ஆகுதா? அப்படி ஆயிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போகுது. அதாவது முடிச்சூர், போன வாரம்லாம் முடிச்சூர் நைட்டு டெய்லி ஒரு வாரத்துக்கு அப்படி கரண்ட் இல்லை. அதாவது ஒரு நாள் இருக்கும், 2 நாளைக்கு இருக்காது. அது மாதிரி தொடர்ந்து இருந்தது. அது மாதிரி 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு பகல் ஃபுல்லாக கரண்ட் இருக்கும். நைட்டு 9 மணிக்கு போன கரண்ட்டு 12, 1 மணி 2 மணி ஒரு போலீஸ் பிரச்சனை ஆகிற வரைக்கும் கரண்ட்டே வரல. போயிட்டு முடிச்சூர்லலாம் போயிட்டு பொதுமக்கள்லாம் போய் நானும் பார்த்தேன். எவ்வளோ நேரம் ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும். கண் முழிச்சா வயசானவங்களாம் இருப்பாங்க. கண் முழிச்சா உடம்புக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள்? தூக்கம் இல்லாமல் இருக்கிற அடிக்கிற வெயிலில் உள்ள புழுக்கத்தில் எப்படி படுக்க முடியும் இல்லையா? பகல் ஃபுல்லாக கரண்ட் போனால் கூட நைட்டில் தூங்கிட்டு வேலைக்கு அவங்கவுங்க போய் பழப்ப பார்ப்பாங்க இல்லையா? இது வேணுக்குன்னே பண்ணுறாங்களா? தற்செயலாக ஏன் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நைட்டில் கரண்ட்டு போகும். நம்ம ஈபிக்கு ஃபோன் பண்ணால் வரும். ஒரு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, 20 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், லைன் மாற்றி விட்டுருக்கோம், இது மாதிரி இங்கே வேலை பார்த்துட்டுருக்கோம், ஒயர் கட் ஆகிடுச்சு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரீசன் சொல்லுவாங்க. 10 நிமிஷம் குறைஞ்சது அரை மணி நேரத்தில் வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லைங்க. இப்போ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் போயிருக்கு. போன வாரத்தில் முடிச்சூரில் போச்சு. நேற்று நைட்டு மேடவாக்கத்தில் ஒரே பரபரப்பாகிட்டு போலீஸ்லாம் வந்து பொதுமக்கள்லாம் இபி ஆஃபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு எல்லாம் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. இது அங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த முடிச்சூர் இன்னும் ஒரு 3 இடத்துல நடந்து அவங்க வந்து கையங்காலமாக மாட்டிக்கிட்டாங்க. வேணும்னே இது மாதிரி காசு வாங்கி ஆஃப் பண்ணி வைக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. இது மாதிரி எதுக்கு பண்ணணும்? பொதுமக்களுக்கு வந்து ஐயோ ஏண்டா நம்ம அப்படி ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது சதி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அது நமக்கே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேணுக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு வெறுப்பு, ஏன்டா நம்ம ஓட்டு போட்டோம், இந்த ஆட்சி ஏன்டா நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு நமக்கு வர வைக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்களான்னு தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான். ஏங்க பகல் ஃபுல்லாக ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, அந்த நைட்டில் மட்டும் ஏங்க ப்ராப்ளம் வருது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட்டு வந்து இங்கே முடிச்சூரில் ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ்லாம் வந்து கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரிச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனில் சொன்னாங்க. அவங்க சொன்னதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் அது சரி பண்ணுறோம், இது கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு எதாவது சொன்னாங்களா? ரீசன் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா பகல் ஃபுல்லாக அதை பண்ணலாமே, நைட்டில் ஏன் பண்ணுறாங்க? அப்போ யாரும் தூங்க விடக்கூடாதுன்றதுனால தானே. நம்ம தான் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. இது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு